பருப்பு 1 கிலோ, சீனி 1 கிலோ, சோயாபீன் 1/2 கிலோ, உப்பு 1, லைவா சோப் 1, தென்னை கருப்பட்டி தேயிலை பாக்கெட் 1, மாமூலி. அனைவருக்கும் வணக்கம். உதவும் இதயங்கள் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தமிழர் கலாச்சார வட்டம் கைல்ப்ரோன் ஜெர்மனியின் நிதி உதவியின் மூலமாக எங்களுடைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக இன்று நிவாரணப் பொதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக இந்த இரு நிறுவனங்களுக்கும் எங்களுடைய பிரதேச மக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை கூறுவதோடு, இந்த கனமழை காரணமாக அம்பாறை மாவட்டத்திலே அதிகம் பாதிக்கப்பட்ட பிரதேச செயலக பிரிவாக ஆலடியோகு பிரதேச செயலாளர் பிரிவு காணப்படுகின்றது. குறிப்பாக 5330 குடும்பங்கள் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் 7 தற்காலிக முகாம்களில் 734 குடும்பங்களும், உறவினர்களின் வீடுகளில் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இதைவிட கடந்த ஒரு வார காலமாக எங்களுடைய மக்கள் தொழிலுக்கு போக முடியாத தினசரி கூலி வேலை செய்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் மிகவும் இன்னலுற்று இருக்கின்றார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உலருணவினை வழங்க வேண்டும் என்று கூறி பல்வேறு நிறுவனங்கள், அதே மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட தனவந்தவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று எங்களுடைய இந்த உதவி தமிழர் கலாச்சார வட்டம் ஜெர்மனியின் ஊடாக இந்த உதவி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நான் மீண்டும் இந்த அமைப்புக்கு எங்களுடைய மக்கள் சார்பில் நன்றியை குறித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி கூறி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்களையும் வணங்கி எங்களுடைய உறவுகளாக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கத்தினை கூறுகிறேன். எங்களுடைய உதவும் இதயங்கள் நிறுவனமானது எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினை பொறுத்த வகையிலே பல்வேறு விதமான உதவி திட்டங்களை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அனுசரணையில் எங்களுடைய தமிழர் கலாச்சார வட்டம் என்று சொல்லக்கூடிய ஜெர்மனியிலே அமையப்பெற்றுள்ள கைல்ப்ரோன் பாட்பிரிட்டிக் சால் என்ற பிரதேசத்திலே அமையப்பெற்றிருக்கின்ற தமிழர் கலாச்சார வட்டம் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது பல்வேறு நிதிகளை ஒதுக்கி எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே ஏராளமான உதவிகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே எங்களுடைய உறவுகளுக்கான வாழ்வாதார உதவிகள், வறிய குடும்பத்திலே இருக்கின்ற மாணவர்களுக்குரிய கல்வி திட்டங்கள், இவ்வாறான விடயங்களை முன்னெடுப்பதற்காக அவர்கள் நிதிகளை ஒதுக்கி பல்வேறு விதமான உதவிகளை எங்களுடைய தமிழர் கலாச்சார வட்ட அமைப்பானது ஏராளமாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே செய்திருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்திலே மட்டுமல்லாது இலங்கையிலே வடக்கில், கிழக்கில் மற்றும் தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இவர்களுடைய உதவியானது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக விளங்கக்கூடிய தமிழர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவர்கள் கடல் கடந்து எங்கேயோ இருக்கின்றவர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய பிரதேசத்திலே, எங்களுடைய இலங்கையிலே வாழ்கின்ற எங்களுடைய தமிழர்கள் எத்தனையோ பணம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் இருந்தும் தங்களிடத்தில் கைகளிலே பண வசதி இருந்தும் உதவி செய்யாது இருக்கின்றார்கள். ஆனால் எங்கேயோ கடல் கடந்து ஜெர்மனியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் உங்களை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக நினைத்து அவர்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாது கடந்த காலம் யுத்தத்திலே, அதாவது எங்களுடைய உறவுகளாக போராடி உயிர் நீத்த உறவுகளின் இன்று மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற மாவீரர்களின் குடும்பங்களுக்கும் அவர்கள் பல்வேறு விதமான உதவிகளையும், அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி திட்டத்திற்கான உதவிகளையும் அவர்கள் முன்னெடுத்து வழங்கி வருவது வழமை. அதே போன்று இன்றைய தினத்திலும் கடந்த நாட்களில் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் பொறுத்த வகையிலே மழையின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வெள்ளத்தினால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையிலே அதற்கும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கும் எங்களுடைய உதவியானது சென்றடைய வேண்டும் என்ற நிலையில் எங்களுடைய தமிழர் கலாச்சார வட்டம் அமைப்பானது இந்த நிதியினை ஒதுக்கி எங்களுடைய உதவும் இதயங்கள் நிறுவனத்தின் ஊடாக இந்த உதவியினை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உதவி உங்களுடைய கரங்களிலே வந்து சேர்ந்திருக்கின்றது என்ற வகையிலே அவர்கள் மனமகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த வேளையிலே, இந்த தருணத்திலே நான் எங்களுடைய இந்த நிறுவனத்திற்கு, தமிழர்
கலாச்சார வட்ட நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நிறுவனத்தினை இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் குருவி சேர்ப்பது போன்று அந்த நிதியினை சேர்த்து இங்கே அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இறைவன் என்றென்றும் அவர்களுக்கு நல்ல ஆசியினையும் அருளையும் வழங்க வேண்டும் என்றும் கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற பிரதேசர்களுக்கும் நிர்வாக கிராம உத்தியோகர்களுக்கும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் மற்றும் தமிழர் கலாச்சார வட்டம் அமைப்பினருக்கும் எனது பிரிவு பொதுமக்களுக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால், இந்த நிறுவனத்தின் ஊடாக தமிழர் கலாச்சார வட்டம் என்ற நிறுவனத்தின் ஊடாகத்தான் இங்கிருந்து செயற்படுறவங்க ஜெர்மனியில் இருக்கிற காசு அளவிட்டுத்தான் இந்த நிதியை கொண்டு தந்திருக்காங்க. அதில் முதற்கட்டமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஆலடிவம்பிலேருந்து 759 குடும்பத்தை சொல்லியிருந்தோம். அதில் முகாமில் இருந்தவங்க 62 குடும்பமும் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த குடும்பங்கள்லேருந்து 388 குடும்பத்தையும் கொடுத்திருந்தோம். அதோடு சேர்த்து தொழில்நிலை பாதிப்புள்ள தான் எல்லாரையும் மிச்சாக்களையும் சேர்த்து எடுத்திருந்தோம். இந்த பொருட்கள் மிகவும் பெறுமதியானது. இங்கிருந்து இதை அரசாங்கத்தாலையும் வழங்கப்பட்டது ஒரு தனியார் நிறுவனத்தூடாகத்தான் வழங்கப்படுகிறது. ஜெர்மனியில் இருக்கிற தமிழர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு அறவிட்டுத்தான் அந்த காசினூடாகத்தான் இந்த கிருஷ்ணலதன் என்றவர் எங்களை பிரதேசராக தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை அவர் ஆலயம்படியே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஆலயம்படி பிறப்படமாக கொண்டு வர வழியா அங்கேயே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் இந்த பொருட்களை வந்தவங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு, கிராமத்துக்கு நன்றி தெரிவிப்பதோடு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்ற விஷயங்களை அறிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.
வட்டம் அவங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உதவி செய்ததுமாக நன்றி. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழர் கலாச்சார வட்டம் நிறுவனத்துக்கு நாங்கள் பெரும் ஒரு நன்றியையும் இதை சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். கலாச்சார வட்டம் அவர்களுக்கு அம்மா உங்கள்கிட்ட தண்ணியா கடுமையாக தண்ணி வந்ததா? வீட்டுக்குள்ள 2 போட்டு அனுப்பிடுறேன். இது சந்தோஷமா? சந்தோஷம்.